அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்சிப்பு என்ற நூலில் இருந்து இல்லற நெறியினை நாம் பயின்று வருகிறோம். இல்லற நெறியிலே மும்மணிகள் குறித்த நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் என்பவற்றை நாம் கற்று வருகிறோம். நல்லொழுக்கம் என்ற அந்த மூன்றாவது பகுதியிலே 5 அனுபிரதங்கள் குறித்து, அவற்றினை எவ்வாறு கடைபிடிப்பது, அவற்றினுடைய இலக்கணம் என்ன, எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, அந்த அனுபிரதிகள் என்கின்ற அதிசாரங்கள் குறித்து நாம் பார்ப்போம். அந்த 5 அனுபிரதங்களினுடைய தொகுப்பாக நமக்கு அடுத்த குறட்பாவிலே தேவர் பெருமான் நாம் கூறுவதை நாம் பார்க்கலாம். 5 இறப்பு இகந்த 5 வதங்களும் செய்யும் ஸ்வர்க்க சுகம். இறப்பு இகந்து, இறப்பு என்று சொன்னால் அதிசாரங்களை பற்றி குறிப்பது. எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று 5 இறப்பு இகந்த அப்படின்னா, ஒவ்வொரு விரதத்திற்கும் 5 விரதங்கள் இருக்கிறீங்களா, 5 வதங்கள் என்று சொல்றாங்க. 5 விரதங்கள் இருக்கின்றன. அந்த 5 விரதங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 5 அதிசாரங்களை கூறியிருக்கிறார். எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, கொல்லாமை என்கின்ற முதல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவற்றை அதுக்கு எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் அந்த விரதத்துக்கு ஆகாதது ஆகும் என்பதை அதிசாரம் என்று கூறுவார். அதனால் அந்த அதிசாரங்கள் 5 கூறப்பட்டிருப்பதனை, அவற்றையெல்லாம் இறப்பு இகந்த அந்த அதிசாரங்கள் இல்லாமல் கடைபிடித்தால், 5 விரதங்களை கடைபிடிக்கும் போது செய்யும் ஸ்வர்க்க சுகம், அந்த கடைபிடித்தல் என்பது சொர்க்க சுகத்தை நமக்கு செய்யும் என்று கூறுகிறார். கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை, பிறன்மனை விழையாமை, மிகு பொருள் விரும்பாமை. அந்த பிறன்மனை விழையாமை என்பதை காமமின்மை என்று கூறுவோம். காமமின்மை என்பது ஒரு பொதுவான வார்த்தை. அதாவது இல்லறத்திலே இருப்பவர்களுக்கான அனுபவத்திற்கும் துறவரத்திலே இருக்கின்ற துறவிகளுக்குமான ஒரு பொதுவான வார்த்தை காமமின்மை. அதை பிரம்மச்சரியம் என்றும் கூறலாம். அதே போல பற்றின்மை, பொருள் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதனை இல்லறத்திலே இருப்பவர்களுக்காக மிகு பொருள் விரும்பாமை என்று கூறுகிறோம். அதனால இந்த 5 விஷயங்களும், 5 விரதங்களையும் 5 அனுவிரதங்களையும் அதிசாரங்களின்றி பின்பற்றுதல் ஸ்வர்க்க சுகத்தை தரும் என்று இந்த குறட்பாவிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். இதே கருத்தைத்தான் ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் ரத்தன கண்டக ஸ்ராவகச்சாரத்திலும் கூறுகிறார். 63வது காதையிலே பஞ்சானுவிரத நிதையோ நிரதிக்கிரமணா பலந்தி சுரலோகம் யத்ராவதி அஷ்டகுணா திவ்ய சரீரம் சலப்யதே. அங்க சொர்க்க சுகத்தை தரும் என்று சொல்கின்ற வார்த்தைக்கு ஈடாக சுரலோகம் என்று இதிலே வருவதை பலந்தினா கொடுக்கும், பலத்தை தரும், அந்த பலனை கொடுக்கும், சுரலோக பலனை கொடுக்கும். இது பஞ்சானுவிரத நிதையோ நிரதிக்கிரமணா, அதிசாரங்கள் இல்லாமல், அதிக்கிரமணா அதிசாரங்கள் இல்லாமல் பஞ்ச அனுவிரதங்களை கடைபிடிக்கும் போது அது சுரலோகம், சுரர் என்று சொன்னால் தேவர்கள், தேவலோகத்தை நமக்கு தரும். அந்த தேவலோகம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்னா அவதி ஞானத்தம் உடையவர்கள். தேவர்கள் எல்லாம் அவதி ஞானம் உடையவர்கள். அவதி ஞானம் என்றால் பொருளை நேரில் பார்க்காமலேயே உருவப் பொருள்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய உருவப் பொருள்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதனை அவதி ஞானம் என்று நாம் பார்ப்போம். அதே போல அஷ்டகுணா, 8
8 வகையான ரித்திகள், அனிமா மகிமா என்று நாம் பார்ப்போம். அந்த 8 வகையான ரித்திகள், அந்த ரித்திகள் அவர்கள். அதே போல திவ்ய சரீரம், அவர்களுடைய சரீரமானது அழகான சரீரமாக இருக்கும். அதாவது அந்த சுரலோகம் தேவலோகத்திலே போய் சேர்ந்தால் அதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தை இதை கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இருக்கு அந்த தேவ உலகத்தில். அதற்கு ஒரு உதாரணமாக இந்த 3 விஷயங்களையும் கூறி இப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு தேவ பதவியை நாம் அடையலாம் என்று கூறுகிறார்கள். பஞ்ச அனுவிரதத்தை கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக தேவனாக போய் பிறப்பார்கள். அதிசாரம் இல்லாது நெறிமுறைகளோடு கடைபிடிக்கப்படும் பஞ்ச அனுவிரதம் என்னும் செல்வம் தேவ பிறவியை கொடுக்கும். அந்த ஸ்வர்க்கத்தில் அவதி ஞானம், அனிமா முதலிய 8 ருத்திகளும் அழகான உடலும் கிடைக்கின்றன. அந்த தேவ பிறவியினுடைய வைபவத்தை இதிலே இப்போ இதில் இந்த 5 அனுவிரதங்களை கூறிய பிறகு இந்த 5 அனுவிரதங்களை கடைபிடித்தவர்கள் எவ்வாறு சிறப்புற்று விளங்கினார்கள் என்பதற்கான வரலாற்று கதைகளையும் இந்த 2 நூல்களிலுமே குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அருங்கலை செப்பு நூலிலும் ரத்னகண்டர ஸ்ராவச்சார நூலிலும் இதனை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவற்றையும் நாம் சுருக்கமாக பார்த்தலாம். ஏன்னா நூல்களிலே குறட்பாக்கள் இருக்கின்றன. அந்த குறட்பாக்களுக்கு விளக்கமாக அந்த கதைகளை சுருக்கமாக நாம் பார்ப்போம். 80வது குறட்பாவிலே சட்டி தனதேவன் பாரிசன் நீலியும் பெற்றார் சயனும் சிறப்பு. இந்த 5 அனுவிரதங்களால் பலன் பெற்ற அல்லது சிறப்பு அடைந்த 5 பேருடைய வரலாறு. கொல்லாமைக்கு சட்டி புலையன் என்பவனுடைய வரலாறு, பொய்யாமைக்கு தனதேவன் என்பவனுடைய கதை, களவாமைக்கு பாரிசேன குமாரன், காமமின்மைக்கு நீலி என்ற பெண், மிகு பொருள் விரும்பாமைக்கு ஜெயக்குமாரன் என்ற அரச இளவரசன். அவர்களுடைய கதைகளை எல்லாம் நமக்கு உரை நூல்களிலே கூறப்பட்டிருக்கு. இங்கே நமக்கு குறட்பா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உரை எழுதியவர்கள் அதற்கான கதைகளை நமக்கு கூறுகிறார்கள். இதே கதைகள் தான் ரத்னகண்டர ஸ்ராவச்சாரத்தில் வருகின்றன. இதில் முதலிலே கொல்லாமை என்கின்ற விரதத்துக்கு சட்டிப்புலையனுடைய வரலாறு. அந்த சட்டிப்புலையன் என்பதனை யமபாலன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அவனுடைய பெயரை யமபாலன் கதை என்றும் சொல்வார்கள் சில இடங்களில். சுரம்ய தேசம் பௌத்தனபுரத்தினுடைய சுரம்ய தேசம் என்பது நாடு. அங்கு இருக்கக்கூடிய அந்த நகரம், தலைநகரம், அதனுடைய தலைநகரம் பௌத்தனபுரம். அந்த பௌத்தனபுரத்திலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மன்னனுடைய பெயர் மகாபலன். சுரம்ய தேசம் பௌத்தனபுரம்னாலே நமக்கு பாகுபலி சுவாமியினுடைய நினைவு வர வேண்டும். ஏன்னு கேட்டால் ரிஷபதேவர் துறவு ஏற்கும்போது பரதனுக்கும் பாகுபலிக்கும் நாட்டை ஒப்படைக்கும் போது பாகுபலிக்கு சுரம்ய தேசத்தை சேர்ந்த பௌத்தனபுரத்தினுடைய தலைநகரத்தை அதை அவருக்கு ஒப்படைக்கிறார். பௌத்தனபுரத்தில் அந்த பௌத்தனபுரத்தினுடைய முதல் மன்னனாக விளங்கியவன் பாகுபலி, நம்முடைய பகவான் பாகுபலி என்று கூறலாம். அந்த மரபிலே, அந்த பரம்பரையிலே அதன் பிறகு தோன்றிய மன்னர்களிலே ஒருவனாக மகாபலன் என்பவனை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மகாபலன் தன்னுடைய நாட்டிலே சமண அறத்தை சிறப்பாக கடைபிடித்து வர வேண்டும் என்று அந்த மக்களிடமும் மற்றவர்களிடமும் அதை கூறுகிறார். பலவிதமான மக்கள் வாழ்கின்ற அந்த நாடு. அதில் எல்லாருமே அந்த சமண அறத்தை முழுமையாக கடைபிடிப்பார்களா என்றால் அங்கே சில மக்கள் புலால் உண்ணக்கூடிய அந்த பண்பிலும் இருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் பலவிதமாக இருப்பார். என்றாலும் கூட ஆஷ்டானிக பருவம் வரும்பொழுது அந்த ஆஷ்டானிக பருவத்திலே நாட்டிலேயே யாரும் உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்று அவன் சட்டம் போட்டு விடுவான். அவ்வாறு ஒரு ஆஷ்டானிகம் என்பது வருஷத்தில் 3 முறை வரும், தெரியும் நமக்கு. அதில் வளர்பிறை அஷ்டமியிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 8 நாட்கள், அந்த 8 நாட்களே ஆஷ்டானி நாட்கள் என்று சொல்வார்கள். அந்த 8 நாட்களுக்கும் உயிர் கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்று சட்டம் போட்டு விடுகிறார். அவ்வாறு ஒரு டைம் அந்த மாதிரி செய்யும் பொழுது
அந்த அரசனுடைய மகன் பாலகுமாரன் என்பவன் அவன் வந்து மாமிசம் புசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உடையவனாக இருந்தான். அவன் என்ன செய்யறான், அந்த ஆஷ்டானிக பருவத்தில் கூட தன்னுடைய அந்த மாமிசம் புசிக்கின்ற அந்த பழக்கத்தினை விட முடியாமல் ரகசியமாக ஒரு ஒரு வனத்திலே ஒரு சின்ன சோலையிலே தன்னுடைய ஆட்களை வைத்து ரகசியமாக புலாலை சமைத்து அதை உட்கொண்டு விடுகிறான். இது அந்த அந்த தோட்டத்துக்கு காவல்காரனாக இருக்கக்கூடிய காவலன் பார்த்துருக்கிறான். பார்த்தாலும் கூட அரசனுடைய குமாரன் அதை வந்து நம்ம சொன்னோம்னா நமக்கு சிக்கலாகி போயிடும் அப்படின்ட்டு அவன் யாரிடமும் சொல்லாமல் வீட்டுக்கு போயிடும். ஆனாலும் கூட வீட்டில் போயிட்டு சும்மா இருக்க முடியுமா? தன்னுடைய மனைவியிடமாவது அதை சொல்லி அவனை ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம யார்கிட்டயா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அதன்படி தன்னுடைய மனைவியிடம் இந்த மாதிரி எல்லாம் சட்டம் போட்டிருக்காரு ராஜா, இருந்தாலும் அரசகுமாரனாக இருக்கக்கூடிய பாலகுமாரன் அவன் வந்து ரகசியமாக என்னுடைய நான் காவல் காத்துட்ருக்க அந்த தோப்பில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டான், என்ன பண்ணுறது, நம்ம வெளியே சொல்ல முடியாது இதெல்லாம் அப்படின்னு பேசிட்டு. அரசன் என்ன செய்கிறான்னா, இந்த நாளில் வேற யாராவது இந்த மாதிரி தவறுகளை செய்கிறார்களா என்பதை கண்டறிவதற்காக ஆங்காங்கு ஒற்றர்களை அனுப்பி வேவு பார்ப்பது அந்த அரசருடைய வழக்கம், அரசாங்கத்தினுடைய வழக்கம். அங்கே இருக்க மந்திரிகள் கூட அது செய்வார்கள். அவ்வாறு ஒரு ஒற்றன் என்ன செய்யறான், இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ரகசியமாக பேசிக்கொண்டிருப்பதனை ஒற்றறிந்து விடுகிறான். மறைந்திருந்து கேட்டு, இந்த உண்மை அவனுடைய வேலையே அதுதானே, அது சரியா போய் சொல்லணும் இல்லையா, இல்லாட்டி நாளைக்கு தெரிய வந்தா நீ என்ன செய்துட்டு இருந்தான்னு அவனுக்கு தண்டனை வந்துடும். அதனால நேராக போய் அரசரிடம் இந்த மாதிரி சொன்னான்னு சொன்ன உடனே அப்போ அந்த காவலாளியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தா அந்த பாலகுமாரன் என்ற இளவரசன் மாமிசம் உண்டது உறுதி செய்யப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த காலத்திலே மன்னனுடைய மகனாக இருந்தாலும் கூட உரிய தண்டனை வழங்கப்படும். நம்ம பார்த்துருக்குறோம், சோழனுடைய பரம்பரையில் கூட அந்த தேரை இது பண்ண மனுநீதி சோழனுடைய கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் இளவரசனாக இருந்தாலும் கூட அவனுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது. அப்போ அவனுக்கு மரண தண்டனை, அவனுடைய கழுத்தை வெட்டி கொல்ல வேண்டும், கொலைக்களத்திலே கொண்டு போய் அங்கே கழுத்தை வெட்டி கொல்ல வேண்டும். இதற்குன்னு ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க அந்த கொலை மரண தண்டனை கொடுப்பதற்காக. அவர்களில் ஒருத்தன் வந்து யமபாலன் என்ற மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த வேலையாள் இருக்கான். அவனை அழைத்து வருவதற்காக காவலாளிகள்லாம் போகிறாங்க. அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக யமபாலனை அழைத்து வர வேண்டும் என்று அங்கே போகிறார். அங்கே போன உடனே இவங்க ஒரு தூரத்திலே வருவதை அந்த யமபாலன் பார்த்து விடுகிறான். இந்த விஷயம்லாம் அப்படியே அரசல் புரசலாக தெரியும் இல்லையா மக்களுக்கெல்லாம். அப்போ அந்த மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்குத்தான் நம்மளை அழைத்து வருவதற்காக போகிறார்கள் என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டு விடுகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான், வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். தன்னுடைய மனைவியிடம் இந்த மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரர் இல்லை, திடீர்னு அவர் வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு, அவர் அவசர வேலையா, அதனால் அவர் வீட்டில் இல்லை என்று சொல்லிடு அப்படின்னு சொல்லிடு. இப்போ அதே போல் அவன் மறைந்து கொண்டு இருந்த வீட்டுக்குள்ளாரே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அந்த காவலாளிகள்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அவனுடைய மனைவி என்ன சொல்கிறா, இல்லை அவர் வந்து எங்களுடைய உறவினர் வீட்டுக்கு ஒரு வேலை நிமித்தமாக போயிருக்காரு, அவர் இல்லை வீட்டிலன்னு சொல்கிறார். ஐயா அப்படியா, அப்போ வேற ஆள் தான் பார்க்கணுமா, ஒரு நல்ல வாய்ப்பு போயிடுச்சு, இவன் நல்லா நமக்கெல்லாம் பழக்கமான ஆளாச்சுன்னு வந்தோம், இந்த மாதிரி இளவரசனுக்கு தண்டனை விதிச்சிட்டாரு, அந்த தண்டனையை நிறைவேற்றுறவங்களுக்கு நிறைய பொற்காசுகளை அரசாங்கம் கொடுக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு சிறப்பான ஒரு மரண தண்டனை மக்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்றதை நிறைவேற்றுவதற்காக அதிகமான பொற்காசுகளை அள்ளி கொடுப்பதற்கு அரசர் தயாராக இருக்கிறார். இந்த நேரத்தில் பாரு அவனுக்கு கெட்ட நேரம், அவன் ஆள் இல்லாத போயிட்டானே, நாங்களே அவனை தானே தேடி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மனைவிக்கு பொருளாசை வந்து விடுகிறது. எக்கச்சக்கமான தங்கம் கிடைக்க போது இந்த வாய்ப்பை நம்ம எப்படி விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க செய்யறது, அவர் திடீர்னு கிளம்பி போக வேண்டியதாக போச்சுன்று வாயால் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த காவலரிடம் கையாலையும் கண்ணாலையும் ஜாடை காட்டுகிறார். உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு அந்த யமபாலன், என்னுடைய வீட்டுக்காரன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். வாய் என்ன சொல்லுது, பொய் சொல்லுது. பொய் சொல்லலை, இருக்கிறத அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதை சொல்லுது. ஆனால் அவனுடைய சைகைகள்லாம் என்ன சொல்லுது, உள்ளே இருக்கிறான்றதை காட்டிக்கிட்டு. உடனே அந்த காவலாளிகள் என்ன செய்கிறாங்க, உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா யமபாலன் இருக்கான்.
ஏன்பா இந்த மாதிரிலாம் போய் சொல்கிற, வாப்பா போகலாம், அப்புறம் அரசர்கிட்ட சொல்லிவிடுவோம், உனக்கு வேணா பிரச்சனை ஆகிடும், வா போகலான்னு கூப்பிட்டு போயிடுறேன். உன்னை தான் சொன்னாங்க அரசவையில், அப்புறம் நீ இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போய் சரியாக பார்க்கலன்னு நினச்சிப்பாங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போனால் அவன் நேராக போயிட்டு உங்கள் அரசவையில் இந்த மரண தண்டனை நான் வந்து இன்னைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, என்னை ஒரு பாம்பு ஆனது கடித்து விட்டது. அந்த பாம்பு கடிச்சோடனே நான் மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட என்னுடைய உயிரே போன மாதிரி நிலைமை வந்துடுச்சு. என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என் உயிர் போய்விட்டது என்று சொல்லி என்னை தூக்கிட்டு போயிட்டு என்னுடைய உடலை எடுத்துக்கிட்டு போய் அங்கே எல்லாம் கட்டையெல்லாம் அடுக்கி எரிப்பதற்கு எல்லாரும் கொண்டு போய் அந்த கட்டை மேலெல்லாம் என்னை கடத்தி எரிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மயானத்தினுடைய அருகாமையில் சர்வ ஔஷதி ரீதி பெற்ற முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். ஔஷதம் என்றால் மருந்து, சர்வ ஔஷதம் என்றால் சகல மதமான மருத்துவ குணங்களையும் கொண்ட அந்த ரித்திக்கு பேர் சர்வ ஔஷதம். அந்த ரித்தியை பெற்ற முனிவர் பக்கத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் சமண முனிவர். அவர் மீது பட்ட காற்று என்னுடைய உடம்புல வந்து பட்டது. அந்த வழியாக வேகமாக காற்றடிக்கும் போது அந்த தென்றல் காற்று அவர் உடலை தழுவி கொண்டு வந்து என்னுடைய உடலின் மீது பட்டது. அப்போ பட்ட உடனே என் உடம்புல இருந்த அந்த விஷமெல்லாம் இறங்கி போயிடுச்சு. நான் உயிர் பிழைத்து கொண்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிவிட்டது. உடனே அந்த முனிவரை சென்று வணங்கினேன். வணங்கி அவர்கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று கட்டளை இடுங்க, நான் அதை வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதனால் அவர் எதுவும் கேட்கல, என்னுடைய வசதியெல்லாம் கேட்கல. ஆனால் என்ன சொன்னார், இன்றைக்கு சதுர்தசி, இன்றைய தினத்திலே இந்த மாதிரி ஒரு அதிசயம் என்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிறது. நீ வந்து என்ன சொல்கிற, நான் கொலை செய்வது தான் என்னுடைய தொழில் என்று சொல்கிறாய், மரண தண்டனை கொடுப்பது, அந்த தண்டனை பெற்றவருடைய கழுத்தை வெட்டி வீழ்த்துவது தான் என்னுடைய தொழில் நீ சொல்கிற. இது மிக கொடுமையானது ஒரு செயல். நரகத்தில் தான் நீ போய் பிறப்ப. அந்த மாதிரியான ஒரு தொழில் இது. ஐயோ, அப்போ நான் எனக்கு தெரியாதுங்க, என்னுடைய பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில் நான் என்ன செய்ய முடியும்? சரி, அதை நீ உடனே விட முடியாது, அரசருடைய கோபத்துக்கு ஆளாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது. இருந்தாலும் இந்த சதுர்தசி தினம் இன்றைக்கு இல்லையா, அதனால் சதுர்தசி என்று எந்த கொலையும் செய்யக்கூடாது, நீ சிற்று உயிருக்கு கூட எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு விரதத்தை ஏற்றுக்கொள். மாசத்துல 2 நாள் தானே வருது, அதையாவது நீ செய் அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து நான் சதுர்தசி என்று உயிர்களை எடுப்பதில்லை என்று விரதம் கொண்டு விட்டேன். இன்றைக்கு சதுர்தசி, அதனால இன்னைக்கு என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்றேன். இந்த விஷயம் மன்னனுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கார், அவர் கேட்டிருக்கார், அவர் கோபம் அதிகமாகிடுச்சு. என்ன, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்கிறேன், நீ தான் இருக்கிறதுலே தலைமையான மரண தண்டனை கொடுக்குற ஆள், என்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி சொல்லிருக்க, நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று நான் வந்து உன்னை மரியாதை கொடுத்து உன்னை கூட்டிட்டு வர சொல்லி செய்தால், நீ என்னமோ விரதம் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே கதை சொல்லிட்டு இருக்கிறியா, நீ உடனே செய்யலைன்னா அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. அவன் மௌனமாக நின்றுட்டான். நீங்கள் எதனா கொடுத்துட்டு போகன்ற மாதிரி. அவருக்கு மறுபடியும் கோபம் வந்து, 2 பேரையும் நல்லா ஒரே கவுர் போட்டு கட்டிடுங்க, நிற்க வச்சு ஒன்றுங்க முதுக நிற்க வச்சு கட்டி, இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் முதலை இருக்கிற குளத்தில் கொண்டு போய் போட்டுருங்க, இவங்க முதலைக்கு இரையாக்கி விடுங்க 2 பேரையுமே, அப்படியும் இவனும் சாப்பிட்டோம், அந்த தப்பு செய்த என்னுடைய இளவரசன் அந்த மகனும் செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி கோபமாக அவர் தீர்ப்பை சொல்லிவிட்டு கிளம்பி போயிருந்தார். அதனால் அந்த அங்கே இருந்த அந்த இவங்கெல்லாம் வந்து காவலாளிகள் எல்லாம் வந்து இவங்க 2 பேரையும் ஒன்றா கட்டி அந்த முதலை குளத்திலே கொண்டு போய் தூக்கி போட்டுருந்தாங்க. அப்போது அந்த கொல்லாமை விரதத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் அவங்க அனுசரித்து வந்தவருடைய அந்த பலனாக ஜலதேவதை அங்கே தோன்றி அந்த யமபாலனை மட்டும் அந்த கயிற்றிலிருந்து விடுவித்து, அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்தில் ஒரு அலங்காரமாக ஒரு சிம்மாசனத்தை அமைத்து அதிலே அவனை உட்கார வைத்து அவங்களுக்கு சொர்ணாபிஷேகம் போல பலவிதமான வைபவங்களை அந்த ஜலதேவதையானது செய்துவிடும். அதை எல்லாம் பார்க்குறாங்க, வீரர்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து அதிசயப்பட்டு மன்னனிடம் போய் சொல்கிறாங்க. இப்போ மன்னனும் அங்கிருந்து வந்து பார்த்தா இந்த மாதிரி அங்கு
அவன் அந்த மண்டப மண்டபத்தில் சிம்மாசனம் போன்ற இருக்கையிலே அமர்ந்திருப்பதை பார்த்து அப்பதான் அவன் இந்த கொல்லாமை விரதத்தினுடைய மகிமையினை புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்ட பிறகு அவனை விடுவிச்சு, நீங்கள் மிகவும் ஒரு அருமையான ஒரு விரதத்தை நீ எடுத்துக்கொண்டதால இந்த பலன் உனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வணங்கி விட்டு அவன் அப்போ அந்த யமபாலன் என்ன செய்கிறான், ஒரே ஒரு நாள், அதாவது மார்ச்ல 2 விரதம் தான் நம்ம இருக்கிறோம், சதுர்தசியில் கொலை செய்யக்கூடாது என்று கொல்லாமை விரதம் இருக்கிறோம். அதற்கே இப்படிப்பட்ட ஒரு வைபவம் கிடைச்சிருக்குது. இப்போ அடுத்த பிறவியில் நம்ம நல்பிறவியாக பெற வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக கொல்லாமை விரதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி அவன் இனி கொலை செய்வதில்லை என்று மன்னனிடம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் மன்னனும் அவனை அனுமதித்து விடுகிறார்கள். அவன் அதன் பிறகு அந்த கொல்லாமை விரதத்தை அனுசரித்து அவனுடைய வாழ்க்கையை நடத்துகிறான் என்று இந்த கொல்லாமை விரதத்தினுடைய சிறப்பை பற்றி கூறும்போது இந்த கதையிலே நமக்கு கூறப்படுகிறது. இதற்கு அடுத்து தனதேவன் என்பவனுடைய கதை பொய்யாமையினுடைய மகிமையை விளக்குவதாக கூறப்படும். ஜம்பூ தீபம், பூர்வ விதேகம், புண்டரீகனி நகர். ஜம்பூ தீபம் தெரியும், நம்ம இருக்கிற தீபம். விதேக கஷேத்திரம் தெரியும் இல்லையா, நம்ம இருப்பது பரதக்ஷேத்திரம். விதேக கஷேத்திரம் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் உலக அமைப்பில். பூர்வ விதேகம் என்றால் கிழக்கு விதேகம், பூர்வ திசை, கிழக்கு விதேகம். 4 திசைகளிலே 4 விதேகங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த பூர்வ விதேகத்தினுடைய புண்டரீகனி நகர், அந்த நகரத்தினுடைய 2 வணிகர்கள் அங்கே இருக்கிறார். தனதேவன், ஜினதேவன் என்ற 2 வணிகர்கள் இருக்கிறார். அவர்கள் 2 பேரும் நல்ல செல்வம் மிக்கவர்கள், நன்றாக வியாபாரம் செய்து வருகிறார்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, வெளிநாடுகள்லாம் செய்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், நம்ம கப்பல் ஏறி சென்று கூட பொருள்களை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கின்ற பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் நம்ம ஒற்றுமையாக சென்று தூரதேசங்களிலே வாணிகம் செய்து பொருளை ஈட்டி வருவோம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நாம் 2 பேரும் ஒத்துமையாக போய் விற்று எடுத்துகிட்டு வர்றதுல எப்படி லாபம் வந்தாலும் அந்த லாபத்தை சமமாக நாம் பங்கிட்டு கொள்ளலாம் என்று 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அவர்கள் பல தேசங்களிலே சென்று வாணிகம் செய்து திரும்பி வர்றாங்க. பெரும் பொருள் சேர்ந்து விடுகிறது, லாபம் நிறைய சேர்ந்து விடுகிறது. அந்த நேரத்திலே ஜனதேவனுடைய மனதிலே ஒரு கபட எண்ணமானது தோன்றுது. கஷ்டப்பட்டு 2 பேரும் தான் செய்தோம், இருந்தாலும் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு தான் அதிகமான பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு 3/4 பங்கு என்கிட்ட கொடுத்துட்டு 1/4 பங்கு நீ வச்சுக்கோன்னு சொல்லி. அப்போ தனதேவன் என்ன அப்படி இல்லையே, நம்ம சமமாக பங்கிட்டுக்கிட்டு தான் நம்ம முடிவு பண்ணிட்டு போனோம் இங்கேருந்து, அதெல்லாம் இருக்கும், நம்ம பேசினது தான், யார் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எனக்கு தேவைப்படுது, அதனால் எனக்கு 3/4 பங்கு என்கிட்ட கொடுத்துட்டு 1/4 நீ எடுத்துக்கோ, உனக்கு அதிகமாக கொடுக்க முடியாது, இன்னும் கூட வேணா குறைச்சிக்க, ஆனால் எனக்கு தான் அதிகமாக வேணும்னு சொல்லி அவன் கேட்கான். இவன் தனதேவன் அதெல்லாம் முடியாது, நம்ம பேசினபடியே செய்யணும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம பேசணும்னு நீ சொல்கிற, அதுக்கு என்ன சாட்சி இருக்குது, நம்ம எதுனா அக்ரிமெண்ட் போட்டோமா, எங்கன்னா இருக்குது அந்த மாதிரி, எங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது, யாராவது ஆளாவது வச்சுருக்காங்களா, நீ ஏதாவது இந்த மாதிரி யார் முன்னாடியாவது நம்ம பொது மனுஷால் முன்னாடி அந்த மாதிரி பேசி முடிவு பண்ணியிருக்குமா, அப்படி இருந்தால் கூட்டணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறான். தன்னுடைய லாபத்தை பொருளை ஆசையாக வைத்ததால பொய் சொல்கிறான். இங்கே அந்த நிலைமைக்கு போயிடும் ஜனதேவன். இப்போ தனதேவன் பலரிடம் போய் பெரிய மனுஷங்கிட்டலாம் முறையிடுறான், எல்லார்கிட்டையும் இதே தான் சொல்கிறான் அவன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, 2 பேரும் வியாபாரத்துக்கு போனோம், சம்பாதிச்சோம், நான் என்னுடைய லாபத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன், அவன் லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு தான் அதிகமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவன் அதே தான் திருப்பி சொல்கிறான். அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கல, இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தனதேவன் தன்னுடைய முயற்சி விடாமல் நேராக அரசனிடம் போய் முறையிடுக்கலாம். அங்கே அரசன்கிட்ட போய் முறையிட்டாலும் அவருக்கு கூப்பிட்டு விசாரித்தாலும் இதே தான் சொல்கிறோம். ஆமாப்பா, 2 பேரும் போனீங்க, சம்பாரிச்சிங்க, அவங்கவுங்க சம்பாரிச்சா அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்தோன்னு தான் இவன் சொல்கிறான். அப்படிலாம் இல்லைங்க, எல்லோரும் கலந்து தான், ஒரு நாளைக்கு அந்த கடையில் நான் இருப்போம், அவனுடைய கடையில் இருப்போம், 2 பேரும் கலந்து தான் விற்றோம், 2 பேரும் ஒன்றா தான் போனோம், 2 பேரும் சேர்ந்து தான் வியாபாரம் பண்ணோம், அதில் வர்ற லாபத்தை 2 பேரும் பிரிச்சுக்கிறதா தான் பேசிட்டு போனோம் நாங்கள்
எதுவும் சாட்சி இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னா இது முடிவுக்கு வராமல் போகுது. ஆனால் அரசர் அந்த மாதிரி விட்டுற முடியாது இல்லையா, அவர் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டு அக்னி தேவனுடைய அக்னி தேவனை வழிபட்டு நீ தான் இதற்கு இது பண்ணணும், நான் ஒரு தண்டனை, நான் ஒரு முறையை கடைபிடிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னா அவர் அந்த அக்னி தேவனோட முறையிட்டு அவர் என்ன சொல்கிறார், பழுக்க காய்ச்சிய இரும்பை 2 பேரும் பிடிக்கணும். தனதேவன் அவன் கையில் கொடுப்பாங்க, அவன் பிடிக்கணும், ஜனதேவனும் அதை பிடிக்கணும். இது யார் அவங்க கை வெந்து போலையோ அவங்க உண்மையாக பேசணும், யாருடைய கை வெந்து போதோ அவன் பொய் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பழுக்க காய்ச்சிய இரும்பை இந்த பூஜைகளெல்லாம் செய்து அந்த இரும்பை காய்ச்சி அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. தனதேவன் அந்த இரும்பை பிடிக்கிறான், அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் ஜனதேவன் அவன் தொட்ட உடனே அவனுக்கு கையெல்லாம் வெந்து போது கீழே கடைசிடலாம் அந்த இரும்பு ராடை, இரும்பு கம்பியை. அப்போ ஜனதேவன் தான் தவறு செய்துட்டான், பொய் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி அரசர் என்ன சொல்கிறாரு, மொத்த செல்வமும் வாங்கிட்டு வந்த மொத்த செல்வமும் தனதேவனிடம் கொடுத்துட்டு உனக்கு எதுவும் கிடையாது, உனக்கு ஜெயில் தான், உன்னை சிறை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடறாங்க. தனதேவனிடம் அந்த பொருள் சேர்ந்து விடுகிறது. அதனால் அந்த பொய்யாமை என்ற விரதத்தை அவன் கடைபிடித்தான். அதனால் அவனுக்கு தனதேவனுக்கு இந்த வைபவம் கிடைத்தது என்று இந்த கதையிலே வருகிறது. அதற்கு அடுத்து 3ஆவதாக கல்லாமை என்கின்ற திருடாமை, பாரிசேனனுடைய கதை. இது நமக்கு ஏற்கனவே அங்கமின்மையில ஸ்திரீகரணம் என்ற அறவழி அழிந்தாரை தாங்கல், அதன் பிறகு அடுத்து வருகின்ற அறவழி நிறுத்தல் என்கின்ற அந்த அங்கத்திற்கு இதாக இந்த பாதி கதை வந்திருக்கு. என்னுடைய முன்கதை மகத தேசம். மகத தேசத்தில் ராஜகிருக நகர். ராஜகிருக நகர் என்று சொன்னாலே தெரியும் நமக்கு, அங்கே ஸ்ரேணிக மகாராஜனுடைய அவனுடைய மனைவி சேலினியும் இருந்ததாக இந்த கதையிலே வருகிறது. நிறைய கதைகளிலே ஸ்ரேணிகன் சேலினி என்ற அந்த பெயர்கள் வரும். அவர்களுடைய மகன் பாரிசேனன் என்று கூறப்படுது, இளவரசன். அவன் கொஞ்சம் ஜெயின தர்மத்திலே அதிகமான நாட்டம் உள்ளவன், அவ்வப்போது அவனுடைய விரதங்களை மேற்கொள்ளக்கூடியவன், தியானம் செய்யக்கூடியவன். அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் ஒரு சதுர்தசியில் இரவு நேரத்தில் மயானத்தில் காயோத்சர்க்கமாக நின்று தியானம் செய்கிறான். காயோத்சர்க்கம் என்றால் நின்ற நிலையிலேயே தியானம் செய்யும். அந்த மாதிரி அவன் அந்த மயானத்தினுடைய அருகாமையில் புறப்பொருள்களால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த கவனத்தையும் புறப்பொருளிலே செலுத்தாமல் தன்னுடைய ஆண்மனை தியானித்து கொண்டு காயோத்சரமாக நிற்கிறான். என்ன நடக்குது போதுன்றதுல கூட கவனம் கிடையாது, சுற்றி என்ன நடக்குதுன்னா அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வித்யுச்சோரன் என்கின்ற ஒரு திருடன் அவன் என்ன செய்யறான், அரண்மனையில் புகுந்து முத்து மாலையை திருடி விடுகிறான். அவ்வாறு முத்து மாலையை திருடிக்கொண்டு அவன் தப்பித்து வரும்பொழுது காவலர்கள் அவனை பார்த்து விடுகிறார்கள். அரண்மனை காவலர்கள் அவனை பார்த்து விட்டு அவனை துரத்திக்கிட்டு வராங்க பின்னாடியே. இவனும் பழக்கமான கைதேர்ந்த திருடன் என்பதனால் எங்கெங்கேயோ உள்ள புகுந்து ஓடி தப்பிச்சு வரான். இருந்தாலும் காவலர்கள் நாலா பக்கமும் அவனை கண்காணித்து கொண்டே துரத்தி கொண்டே வருவதனை பார்க்கிறான். சரி, நம்ம எப்படி தப்பிக்க முடியாது, ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். இரவு நேரமாகவும் இருக்கிறது, ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். இருந்தாலும் காவலர்களுடைய துரத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அவங்க கிட்ட தப்பிக்க வேணும் என்பதற்காக என்ன செய்யறான், அங்கே பாரிசேனன் அங்கே தவம் செய்து கொண்டு அதாவது தியானம் செய்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா, நின்றுக்கிட்டே அவனுடைய காலடியில் அந்த முத்து மாலையை போட்டு விட்டு இவன் தப்பிச்சு ஓடி. இருட்டில் காவலர்கள் எல்லாம் ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாமல் தான் பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஒரு ஆள் ஓடிட்டு இருக்கான், அவ்வளோதான். இங்கே பார்த்தா பாரிசேனுடைய காலடியில் அந்த முத்து மாலையானது கிடக்கிறது. அவர் நின்று கொண்டிருக்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ திருடிட்டு எங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக இங்கே காலடியில் அந்த முத்து மாலையை போட்டுக்கின்னு தியானம் செய்வது போல நடிக்கிறியான்னு சொல்லி அவனை சிறைப்பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அரசர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவங்க இங்கேயும் இளவரசர் தான் பாருங்க, எதுவாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை உண்டு. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது, மகனாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த பாரிசேனை பார்த்த உடனே அங்கே அரசவையில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. உடனே அவனுக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டது. இவனை சிறைச்சேதம் பண்ணி விடுங்க, இவனுடைய தலையை வெட்டி கொய்து விடுங்கள் என்று அங்கு தீர்ப்பானது வழங்கப்பட்டது. அப்போ அவனை இழுத்துட்டு போய் அங்கே மயானத்துக்கு கூட்டு போய் அங்கே கொலைக்களத்திலே அவன் தலையை
அந்த மரத்துண்டின் மேலே வச்சு வெட்டும்போது கத்தியை ஓங்கி அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வீசுறார். வீசும்பொழுது அது ஒரு மாலையாக மாறி அவனுடைய கழுத்திலே விழுந்தது. தேவதைகளால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதால இந்த மாதிரியான நிகழ்வானது நிகழ்ந்து விடுகிறது. அப்போ புரிந்து கொள்கிறார். இது அதிசயமாக போய்விடுகிறது. அங்கே கொலை செய்தவர்கள், அங்கே இருந்த மக்கள் எல்லாருக்கும் போயிடும். உடனே மன்னனுக்கு இந்த விஷயம் போகுது. அங்கே கூட்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. இதையெல்லாம் இந்த வித்யுத் சோரகனும் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது பொதுமக்கள் மத்தியில். அவனுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்பமானது ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயமாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னனிடம் போய், இந்த மாதிரி முத்துமாலையை நான் தான் திருடி கொண்டு போனேன், அவர் அங்கே நின்று கொண்டு தியானம் செய்து கொண்டு இருந்தால் தப்பிக்கிறதுக்காக அவர் காலடியில் போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு போட்டான். அப்போ அரசன் உண்மையை உணர்ந்து கொள்கிறான். பாரிஷேனன் நினைக்கிறாரு, நிலையாமையை பற்றி நினைக்கிறார். நம்ம எந்த தப்புமே செய்யலை, நம்ம தப்பு செய்யாமல் இருக்கும்பொழுதே நமக்கு மரண தண்டனை வந்துவிடுகிறது. இந்த உயிரானது தானாக போவதை விட நாம் தியானம் செய்து தபத்தினை மேற்கொண்டு அதன் மூலமாக ஒரு நல்ல கதியினை அடைவதற்காக இந்த உயிர் பிரியட்டும் என்று சொல்லி தக்க குருவினை நாடி அவர்களிடம் தீட்சை பெற்று முறைப்படி அவர் துறவை மேற்கொண்டு அதனை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுகிறார் பாரிஷேனன். அதனால திருடாமை என்கின்ற அந்த கல்லாமை விரதத்தை சரியான முறையிலே அவர் கடைபிடித்ததால்னா அவர் திருடலை, ஆனால் பழி அவர் மேலே விழுந்துச்சு. அவர் திருடாமல் இருந்த அந்த காரணத்தினால் இவ்வாறு சிறப்பு பெற்றதாக இந்த கதையிலே வருகிறது. இதற்கு அடுத்ததாக நீலினுடைய கதையும் ஜெயக்குமாரன் என்பவருடைய கதையும் வருகிறது. அந்த கதைகளை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இந்த பதிவு நீண்டு விடுமானால் அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுத்துக்கிறேன். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலினை தாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள், ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள், அதற்கு நன்றி. லைக் என்ற பொத்தானை அழுத்தவும், கமெண்ட் பாக்ஸிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஜினேந்திரா.